ஹாய் ஹலோ ஆர்மீஸ் எல்லாம் எப்படிரா இருக்கீங்க? சரங்க லவ் யூ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டிவோர்ஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்காக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இதோட கதை புரியும். ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே கடைசியில் இது வரைக்கும் விட்டு போனால் உங்களுக்கு வந்து ஒரு அழகான கேர்ள் பேபி பிறந்திருக்கும். இந்த விஷயம் வந்து தயானுக்கு வந்து தெரியாது. இருந்தாலும் வந்து அவருக்கு மனசு ஒரு மார்க்கமாகவே இருந்திருக்கு. லைக் என்னதான் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு இந்த நல்ல விஷயம் வந்து அவர் மனசுக்கு தெரியுது போல். லைட்டாக அவர் மனசு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் அப்படியே அவரோட செஸ்ட் மேலே கை வச்சுட்டு, என்னாச்சு எனக்கே இன்றைக்கி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. இங்கே நீங்கள் அப்படியே அந்த குழந்தைய பார்த்துட்டு அழுறீங்க. ஏன்னா அந்த குழந்த பார்க்க ஃபுல் அண்ட் ஃபுல் தயங்கா மாதிரியே இருக்குது. லைட்டாக உங்களை மாதிரி இருக்கும் தான், இருந்தாலும் பாதிக்கு பாதி தயங்காய் உரிச்சு வச்சுருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே அழுறீங்க. ஸோ அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்படியே வந்து நம்ம இயர்ஸை ஸ்கிப் பண்ணிப்போம். ஸோ ஆக்சுவலாக வந்து 6 இயர்ஸ் ஆகிடுச்சு. நீங்களும் தயங்க தேடி போகல, தயங்கும் உங்களை தேடி வரல. ஓகேவா? அந்த மாதிரி 6 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ யாரை பார்க்க போகிறோன்னா டைரெக்டாக உங்களை தான் பார்க்க போகிறோம். கேக் கட் பண்ணணும், எங்கள் பர்த்டேக்களை காணும் வயனை எங்கே எங்கடி போனால் தெரியலையே. கண்டிப்பாக எங்கேயோ தான் ஒளிஞ்சிட்ருப்பா. எப்படி அவளை வெளியே கொண்டு வர்றது? இருக்கவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலி பேப்பர் எடுக்கிற அவங்க ஃப்ரெண்டு. என்னதுடி? இரு எவ்வளோ பெரிய டைரி மில்க்கு. சே, இதை சாப்பிட்டே ஒருத்தருக்கு வந்து லக்கேலன்னு சொல்லிக்கலாம். இது ஃபுல்லாக நானே சாப்பிட போகிறேன். தாராவால் இதை சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே வாயில் வைக்க போகுது. டடக்குன்னு வந்து கையை பிடிக்கிறாங்க. அப்படியே நீங்கள் 2 பேர் பார்க்குறீங்க. ஆண்டி என்னோட நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்க, எனக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஆட்டுது. ஸோ அவங்க வேறு யாரும் இல்லை, அவங்களோட பொண்ணு தாரா தான். அவள் அப்படியே அந்த சாக்லேட்டை வாங்குறா. ஆக்சுவலாக அதில் சாக்லேட்டே இல்லை, வெறும் கவரு தான். அதை வாங்கிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டை முறைக்கிறா. நீங்கள் அப்படியே அவளை பார்த்து முறைக்கிறீங்க. எங்கே போனேன் இவ்வளோ நேரம்? இங்கே தான்மா இருந்தேன். கேக் ஒரு டைம் ஆச்சு வா. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து தாராவோட பிறந்தநாள். ஓகேவா? ஸோ கடன்னு அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு கேக்கை வந்து வெட்டுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாய் ஊட்டுறது பார்த்தா உங்களுக்கு தான். ஸோ நீங்களுமே அவளுக்கு வந்து அந்த கேக்கை வந்து கொஞ்சம் எடுத்து வாயில் ஊட்டியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்லாம் முடிஞ்சு எல்லாரையும் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பீங்க. இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே எதோ பேசிகிட்டு இருக்கீங்க. தாரா வந்து அம்மா 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 என்னது டிவி பார்க்கட்டா? அடி வாங்குவேன், போய் தூங்கு, நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இல்லை. இங்கே பாரு, புது ஊருக்கு வந்திருக்கோம், புது ஸ்கூலு, நாளைக்கு ஃபஸ்ட் டே வேறு, போய் தூங்கு தாரா, அடம் பிடிக்காத. சரி, ஒரு கொஞ்ச நேரம் அப்படின்னு கடைன்னு இந்த ஓடிடுச்சு பெட்டுக்கு. நீங்கள் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. இன்னும் எத்தனை நாள் அக்கடி மறைச்சி வைக்க போகிறேன்? 6 வருஷம் ஆகிடுச்சு. நான் தான் அப்போவே சொன்னேண்ணே, சொல்ல மாட்டேன்னு. ஏன் இப்படி பண்ணுற? கண்டிப்பாக ஒரு நாள் தெரிய தான் போகுது. அப்படி தெரிஞ்சால் அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா? இந்நேரம் அவன் மூவானாயிரக்கு போயிருப்பான். கண்டிப்பாக தாரா வயசில் இல்லைனாலும் அவளோட சின்ன வயசில் ஒரு குழந்தை இருக்கும். நீ ஏன் யோசிச்சு கற்பனை பண்ணிக்காதவ? ஏன் இப்போ நான் யோசிச்சிட்டேன். எங்கள் 2 பேர் வாழ்க்கையில் அவன் தேவையில்ல. ரொம்ப பண்ணாத வயனு. இங்கே பாருடி, கண்டிப்பாக தாரா வயசில் இல்லைனாலும் அவள் வயசு கீழே கண்டிப்பாக அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கும். இந்நேரம் அவன் மூவானாயிரம் போயிருப்பான். எப்படிலாம் நடந்துக்க வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக நடந்திருக்கும். உண்மையாக சொல்லு, அப்படி எனக்கு என்ன தான் ஆச்சு? அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோ. சொல்லுவேன். எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். சொல்லு, இருடி தூங்க வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு உங்கள் குழந்தைகிட்ட போகிறீங்க. என்னம்மா என்ன தூங்குன்னு சொல்லிட்டேன், தூங்க வைக்க நீங்கள் வரவே இல்லை. சாரிடா கொஞ்சம் விஷயம் பேசிகிட்டு இருந்தேன், இதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை வந்து தட்டி தூங்க வைக்கிறீங்க. உங்களோட குழந்தையும் தூங்கிடுச்சு. அப்படியே அவரோட ஃபோன் இல்லை. சாரி தாரா, உன்னோட நல்லதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன், சரியா? என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ டக்குடு உங்கள் கையை யாரை பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. தாரா தான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அம்மா, நீ இன்னும் தூங்கலையா? நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க?
ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? அ அது ஒன்றும் இல்லைடா. உன்னை டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல, அது என் நல்லதுக்காக தானே சொன்னீங்க. உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிற நீ. சரி தூங்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தூங்குது. அம்மா என்னோட டாய் எங்க? அது இல்லாமல் நான் தூங்க மாட்டேனே. இதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாய் வந்து எடுத்து கொடுக்குறீங்க. அதை கட்டி பிடிச்சிட்டே வந்து தாரா தூங்குறா. என் கடகடன்னு வந்துட்டு என்ன விஷயம் சொல்லு. அது ஸோ இங்கே அப்படியே கட் பண்ணிவிட்டு தயாங்க பார்க்கலாம். ஸோ தயாங்க்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை, ஓகேவா? ஸோ நான் தான் சொல்லியிருப்பேன்ல, அவருமே வெளிநாட்டுக்கு வந்து போயிருப்பாருன்னு. நீங்கள் இருக்கிற இடத்துல தான் அவருமே வந்து கம்பெனி வச்சுருக்காரு. ஆனால் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது, ஓகேவா? ஸோ அந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. யார்கிட்டையும் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டார். இவர் சிரிச்சே யாரும் பார்த்ததில்லன்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி அந்த மனுஷன் அந்த கம்பெனியில் வந்து இருந்துகிட்ருக்காரு. அப்படி இருக்கவே வந்து அவர் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு டோர் நாக் கேட்குது. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள வாங்க. யார் சார்? சொல்லுங்கள் நிக்கி, என்ன விஷயம்? ஸோ நிக்கின்றது வேறு யாரும் இல்லை, அவரோட செக்ரட்டரி, ஓகேவா? சார் எனக்கு இது புரியல, கொஞ்சம் எப்படின்னு சொல்லி தரீங்களா? வாங்க நான் சொல்லித்தரேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள வந்து இப்போ தயங்கிட்ட வந்து நிற்கிது. ஸோ அவர் வந்து சொல்லித்தராரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து சொல்லி கொடுக்கறது கவனிக்கவே இல்லை. தயவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரசிச்சுட்டே இருக்குது. நிக்கி, புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ஓகே குட். சரி நீங்கள் எங்கேருந்து கிளம்புங்க. சார் என்னது? உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. அதான் அவங்க டிவோர்ஸ் ஆகி போயிட்டாங்களே. அப்படியே அந்த மனுஷனோட முகம் மாறுது. இப்போ இது வரைக்கும் நார்மலாக தான் இருந்திருக்கும். அப்படியே அந்த வார்த்தையை சொல்லனே அப்படியே அந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் டெரராக மாறுதுன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. யாருக்கு தெரியும், பண்ணியிருக்கலாம். அப்போ ஏன் சார் நீங்கள் மட்டும் சிங்கிளாக இருந்துக்கிட்டு நீங்களும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? இங்கே பார், ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னொரு கல்யாணம்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அப்போ உங்கள் மனசில் அவங்க இன்னும் இருக்காங்களா சார் அப்படின்னு யார் சொன்னா? என் மனசட்டு எப்பயோ அவங்க போயிட்டாங்க. ப்ளீஸ் திரும்பி அந்த விஷயத்த பேச வேணாமே, உங்கள் ஒர்க்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே அப்படியே அந்த பொண்ணு முடச்சிக்கிட்டே போகுது வெளியே. அப்படியே வெளியே வந்துட்டு இன்னும் நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லைக் இப்போ வெளியே வந்துட்டு அதோட கேபினுக்கு போய் வந்து பேசியிருக்கு தனக்கு தானே. இன்னும் நான் என்ன தான் பண்ணுறது? நானும் எவ்வளோ பண்ணாலும் நீ ஏன் அவளை மறக்கவே மாட்டேங்கிற தயாங்கா? இன்னும் என்ன பண்ண அவளை மறப்ப? இன்னும் நான் ஏதோ பெரிய பிளானாக தான் போடணும், இல்லைனா அந்த பிளானை தான் இப்போ நான் செயல்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே யோசிக்குது. ஸோ இங்கே அப்படியே தயங்க பார்க்கலாம். தயங்க அப்படியே அவரோட டெஸ்கில் பார்க்குறாரு. பார்த்தா நீங்களும் அவரும் ஜாலியாக அந்த ஃபோட்டோ எப்படின்னா வந்து அவர் வந்து உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி, நீங்கள் வந்து அவரை பார்த்து சந்தோஷமாக சிரிக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ. அவரால் அதை தூக்கி போடவே முடியல, இன்னுமே அவர் கூடயே வச்சுருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இதை எடுத்து ட்ராயரில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மனுஷன் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே நம்ம டைரெக்டாக யாரை பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜேகேவியும் அஞ்சலியும் தான். நான் தான் சொல்லியிருப்பேனே, இப்போ வந்து அஞ்சலி வந்து ஒர்க் போயிட்டுருக்காங்க, ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து அலையன்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ ஒர்க் முடிச்சுட்டு வெளியே வந்து சும்மா சுற்றிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. லைக் பசங்களும் இருக்காங்க, பொண்ணுங்களும் இருக்காங்க அந்த கேங்கில். ஆனால் நீங்கள் வந்து அவ்வளோவா க்ளோஸாக பழகுறது வந்து பொண்ணுங்கிட்ட இல்லை, பசங்கிட்ட தான். அப்படியே தோள் மேலே கை போட்டு என்னடா மச்சான் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து பொண்ணுங்களா, அந்த பையன் பாரு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல. ஆமாண்டி, அவன் இங்கே தாண்டி பார்க்குறான். பார்க்குறதானே இங்கே தாண்டி வந்துட்டுருக்கான். யாரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஞ்சலி அப்படியே திரும்புது. பார்த்தா அது ஜங்குக்கு வந்துட்டுருக்கு. அந்த மனுஷனோட பார்வையை ரொம்ப கோவமாக வந்துருக்கு. அப்படியே முறைச்சிட்டே வந்துட்டுருக்காரு. இவனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரி அது போயிட்டுருக்கு. ஸோ போகும்போது டடக்குன்னு வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாரு. என்ன பண்ணுற, கையை விடு அப்படின்னு சொல்லி கையை உதறி விடுது. இங்கே பாரு அஞ்சலி, நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்கேன். கொஞ்ச நாள் இல்லை, கொஞ்சம் வருஷமாக நீ என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க. அதான் நம்ம குடும்பம் பிரிஞ்சிருச்சுல. குடும்பம் எப்படி பிரியும்?
அதான் அவங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. டிவோர்ஸ் ஆனது அவங்களுக்கு, நம்மளுக்கு கிடையாது. நீ என்ன தான் சொல்ல வரேன்னு புரியல ஜேகே. அவர் அப்படியே பேச வரும்போது டக்குன்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சண்டைக்கு வராங்க. ப்ரோ இது எங்களோட குடும்ப விஷயம், நீங்கள் அதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டடக்குன்னு அஞ்சலியோட கை பிடிச்சி இழுத்துட்டு தனியாக இழுத்துட்டு போயிருப்பார். ஜேகே உனக்கு என்ன தான் பிரச்சனை? நம்ம 2 பேர் குடும்பம் இப்போ ஒன்றா இல்லை. அது ஒன்றாகணும்னா நாம் ஒன்று சேர்ந்தால் தான் முடியும். என்னது எனக்கு நீ சொல்கிறது புரியல. மக்கு அப்படின்னு நீங்கள் ஆன்னு பார்க்குறீங்க. நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல உன்னை லவ் பண்ணுறேன்னு, உனக்கு இன்னுமா புரியல? என்ன லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பேன்னு பார்க்காது. இந்த நடிக்கிற வேலை வச்சுக்காத, உனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு வந்து கண்ணை எடுத்துகிட்டு யார் சொன்னா? எனக்குலாம் தெரியாதுப்பா. நடிக்காத அஞ்சலி. உனக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை ஜெக்கு? அதுவா நாம் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்கள் பார்த்து முறைக்கிறீங்க. ப்ரப்போஸ் பண்ணதே இப்போ தானா? கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஹலோ, உனக்கு ஏற்கனவே தெரியும் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணல, என்னாலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பாரு அஞ்சலி, என்ன உனக்கு என்ன தான் பிரச்சனை? என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது பட அப்படின்ட்டு. அதுக்கு ரீசன் வேணும். எதுக்கு ரீசனு? என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லலை, அதுக்கு ரீசன் வேணும். அப்படியா? அந்த ரீசன் சொன்னால் நீ என்னை டார்ச்சர் பண்ணுறது விட்டுனா? அதெல்லாம் இங்கே நடக்காதுமா. அந்த ரீசன் நியாயமாக இருந்தால் தான் வந்து சரி உண்மையிலே அவளுக்கு வந்து நம்ம பிடிக்கலன்னு விடுவேன். அது ஏதோ ஒரு மாதிரி பொய்யா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்றாரு. அப்போ எதுக்கு நான் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி முறைக்கிறீங்க. அப்போ அம்முனிக்கிட்ட ஒழுங்கான ரீசன் இல்லை. யார் சொன்னான் என்கிட்ட ரீசன் இருக்குது? அப்படியா? என் கண்ணை பார்த்து சொல்லு, எனக்கு ஒன்று பிடிக்கல ஜேகே, இந்த விஷயத்தில் ஒன்று எனக்கு பிடிக்கல, நீ எனக்கு செட் ஆக மாட்டேன், ரீசன் சொல்லு. உன் கருவெளி எங்கேயும் போகக்கூடாது, என் கண்ணு மட்டுமே பார்க்கணும். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி, அதாவது நீங்கள் வந்து அப்படி ஜேகேயோட கண்ணை பார்த்து இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிங்க. ஏன்னா அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு முத்தம் வச்சுருப்பாரு. அப்படியே நீங்கள் பேந்து பார்க்குறீங்க. தூரத்துலேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு என்னடா ரொம்ப க்ளோஸில் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. லைக் அப்படியே நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை வந்து மூடுறீங்க. ஸோ அவர் உங்களை வந்து லிப்பில் தான் வந்து கிஸ் அடிச்சிட்ருக்காரு. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த கிஸ்ஸை வந்து ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. ஜேகே அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. டக்குன்னு சடனாக அப்படியே அந்த மனுஷன் தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. கிஸ் பண்ண என்னோட பொண்டாட்டியை இங்கே பாரு உன்னெல்லாம் நான் கல்யாணமே பண்ண விடவே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எப்படி போகுது. ஓய் அஞ்சலி, நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. என்னைக்கு இருந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி, இது யாராலையும் மாற்ற முடியாது, உன்னாலையும் மாற்ற முடியாது. போ, கண்டிப்பாக நான் உனக்கு கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கத்துறாரு. நீங்கள் போன நீ கடற்கடன் வந்துட்டு உனக்கு அறிவில்லையே என்ன கத்துற நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறீங்க. உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், போதுமா? இல்லை இன்னொரு வாட்டி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. அந்த மனுஷன் அப்படி பார்த்து சிரிச்சுட்டு என்னைக்கு இருந்தாலும் நீ என்னை அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன் நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னா, நம்மளோட குடும்பம் ஒன்றா இல்லை, கண்டிப்பாக அதை ஒன்று சேர்த்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்கள் வந்து நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லி கிளம்புறீங்க. ஏன்டி நான் கிளம்புனா நீங்கள் வந்தால் வாங்க வரலன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளம்பிட்டு டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே உங்களோட பெட் மேலே படுக்கிறீங்க. படுத்துட்டு அந்த பெட்டு அப்படி அடிக்கிறீங்க. ஐயோ 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 என்ன கிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாத குறையாக உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க. இங்கே உங்கள் அம்மா என்ன வந்தால் டமானு கதை சுற்றினா உள்ளே என்னமோ சத்தம் கேட்குதே, என்னாச்சு அவளுக்கு அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு கதை தட்டுறாங்க. என்னாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. எதுக்கு இப்படி கத்துற? வந்தனா சரி சரி கத்தலம்மா, என்னம்மா உனக்கு அப்படின்னு. என்னாச்சு? என்ன ஏதோ கோபமாக இருக்கியோ அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்ல முடியல, அப்படியே வந்து வாய்க்குள்ள அடைக்க வச்சுட்டு ஒன்றும் இல்லைம்மா ஆஃபீஸில் டென்ஷன். அது ஆஃபீஸில் டென்ஷன் இங்கே வந்து காட்டுறியா? நானும் எனக்கு வீட்டில் டென்ஷனாக இருக்கேன், உங்ககிட்ட கரெக்டாக அம்மா சரிம்மா கம்முன்னு போமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து நீங்கள் போயிட்டு எனக்கு கிஸ் பண்ணிட்டான், ஆனால் அந்த கிஸ் நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. நான் எதுக்கு இப்படி யோசிக்கிறேன்? ஐயோ எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்
ஸோ இங்கே அப்படியே கட் பண்ணிட்டு வந்து வயனை பார்க்கலாம். ஸோ வயன் வந்து ஃபஸ்ட் நாள் ஸ்கூல் இன்னைக்கு தாராக்கு. ஸோ அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபோன் கால் வந்து வருது. ஹலோ, யார்? ஆ, மேடம் வந்து அப்ராட் போனோடனே எல்லாரையும் மறந்துட்டீங்க. டேய் நீயாடா? நானே தான். எங்கே இருக்கே? யா, நீ எங்கே இருக்கே? நானும் எங்கே, நீ இருக்கிற ஊரில் தான் இருக்கேன். எங்கே இருக்குன்னு சொல்லி மீட் பண்ணலாம். நீங்கள் அப்படியே ஷாக்கு. டேய், நிஜமாவே இங்கே தான் இருக்கே இல்லை போய் சொல்கிறியா? ஏய் இருடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஃபோட்டோ எடுத்து பாரு. ஆமாம், இவன் இங்கே தான் இருக்கா. டேய் என்னடா ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இப்போ எங்கே இருக்குன்னு சொல்ல போறியா இல்லையா? சரி சரி சொல்கிறேன். சரி எங்கே மீட் பண்ணலாம்? இந்த மாலுக்கு வா, மீட் பண்ணலாம். ஓகே வரேன். சரி வரும்போது உன் குழந்தைய அழைச்சிட்டு வாடி. சரி தாராவை தானே? தாராவை வேற யார்? சரி அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் கட்டு. ரைட்டாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து உங்களோட பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்டை வந்து சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சிட்டே வந்து போயிருப்பீங்க. ஸோ உங்களோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு சாயந்தரம் டைம் ஆகுது. ஸோ இங்கே அப்படியே கட் பண்ணிட்டு தயாங்க பார்க்கலாம். எங்கள் தயாங்க வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்போ கிளம்புற நேரம் ஆகிட்டு. ஸோ அதனால் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கி புள்ள வந்து உள்ளே வருது. என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவே, அது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டவுட் கேட்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ கவனிக்கிறாரு. பார்த்தா அவளோட ட்ரெஸ்ஸு வந்து லைட்டாக கிழிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. நிக்கி, சார் உன்னோட ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு பாரு. எங்கே? தொடக்கிட்ட நல்லாவே கிழிஞ்சிருக்கு. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? பஸ்ஸில் தான் நான் போயாகணும். சரி ஓகே பரவாயில்ல, நான் காரில் போய்க்கலாம் வா. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மனுஷன் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இப்போ இவங்க 2 பேர் வந்து காரில் இருந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஹாக்வர்டாக இருக்குது. லைக் ட்ரெஸ்ஸு நல்லாவே அது ஒரு மாதிரி கிழிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு வந்து கோட்டை கழட்டி அந்த பொண்ணுக்கு வந்து மாட்டி விடுறாரு. ஸோ இப்போ வந்து டைரெக்டாக நிறுத்துறது பார்த்திங்கன்னா அந்த மாலை நிறுத்துறாரு. ஏன்னா வந்து கிழிஞ்சிருக்கு வேறு. ஸோ இப்படியே வந்து போனால் எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்களே. ஸோ புது ட்ரெஸ்ஸே நம்ம வாங்கி கொடுத்துடலாம், வேறு நம்ம செக்ரட்டரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கள் நிக்கி, இல்லை சார் நானே போய் வாங்கிக்கிறேன், உங்களுக்கு என்ன சிரமம்? பரவாயில்ல இருக்கட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் இப்போ நிக்கியும் வந்து மாலுக்குள்ளே அப்படியே என்ட்ரு ஆகுறாங்க. இப்போ போகிறது பார்த்திங்கன்னா வந்து ட்ரெஸ் செக்ஷன். ஸோ இப்போ வந்து எஸ்கலேட்டரில் வந்து மேலே ஏறுற மாதிரி இருக்குது. அப்போ அந்த பொண்ணு வந்து அங்கேயே நிற்கிது. தயங்க பார்த்துட்டு, ஏன் நீ வரல? இல்லை சார் எனக்கு இதில் ஏறதுன்னா பயம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஆன்னு பார்க்குறாரு. என்னது? இல்லை சார் அதில் எனக்கு ஏறுதுன்னா பயம். சரி என் கையை பிடிச்சிக்கோ, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து தயங்கோட கையை பிடிச்சிக்குது. இங்கே எல்லோரும் பார்த்துட்டு வாவ் வாட் அ கப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தயாங்க அப்படியே காதில் கேட்கும்போது அந்த கையை விடணும்னு தோணுது. இருந்தாலும் பாவம் அவங்க பயத்தால் தான் நம்ம கையை பிடிச்சிருக்காங்க பட்சத்தில் அவர் எதுவுமே சொல்லலை. ஸோ மேலே ஏறிட்டு பின்னாடி அந்த மனுஷன் தானாகவே கையை வந்து எடுத்துட்டாரு. ஸோ அந்த பொண்ணுமே வந்து கையை வந்து பிடிக்கல. ஸோ இப்போ போகிறது பார்த்திங்கன்னா ட்ரெஸ் செக்ஷன். நிக்கி, சார் உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. ஓகே. ஓ ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள அப்படியே ட்ரெஸ் பார்த்துருக்கு. இங்கே அப்படியே கட் பண்ணிட்டு உங்களை பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை பிக்கப் பண்ணலான்னு போயிருப்பீங்க. எங்கே போயிட்டு எங்கே தாரா எங்கே ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கற்று நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஆனால் அது உங்கள் பொண்ணு இல்லை. எங்கே தான் இவன் போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து தாரா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக கிரவுண்டில் விளையாடிட்டுருப்பா. நீங்கள் அப்படியே அவளை பார்த்து பாஞ்சிட்டு தாரா அப்படின்னு கத்துறீங்க. டக்குன்னு பார்த்துட்டு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கடைன்னு அந்த பிள்ளை வந்து அது பேகு எல்லாமே எடுத்துகிட்டு வருது. என்ன பண்ண நீ? ட்ரெஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, இன்றைக்கி தானேடி ஃபஸ்ட் நாள் ஸ்கூலு அப்படின்னு சொல்லி கேட்கவே அது அம்மா விளையாடி கீழே ஒரு 2 பேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்குது. ஐயோ அப்படியே அவங்க அப்பனை உரிச்சு வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மண்டியில் ஒதுக்கிது. லைக் காலேஜ் டேஸில் வந்து அந்த மனுஷன் இப்படி தான் வந்து உருண்டு பிறண்டு விளையாடுவார் போல். ஏன்னா உங்களது வந்து காலேஜ் டேஸில் ஓகேவா, காலேஜிலேருந்து நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்பா மாதிரியே பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி வா நம்ம வெளியே போக போகிறோம். எங்கம்மா? மாலுக்கு தான். ஐயா ஜாலி. அம்மா அங்கே போய் எனக்கு சாக்லேட்டு ஐஸ்கிரீமு அப்புறம் பொம்மை வாங்கி தரணும். பாரு அங்கே போகிறதுக்கு உனக்கு சாக்லேட் பொம்மைலாம் வாங்கி கொடுக்கறதுக்கு இல்லை. அப்போ
ஒரு முக்கியமான ஆளை பார்க்கறதுக்கு. யார் அந்த முக்கியமான ஆள்? சர்ப்ரைஸ். அம்மா சொல்லும்மா ப்ளீஸ்மா. சர்ப்ரைஸ்னால் சர்ப்ரைஸ் தான். வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணை வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஸ்கூட்டியில் வந்து கூட்டிகிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி நானும் வந்து தரோம் கொஞ்சம் வெளியே போகிறோன்னே ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கட் பண்ணியிருப்பேன். நீங்களும் வந்து போகிறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மாலுக்கு வெளியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே ஃபோன் வந்து அடிக்கிறீங்க. ஹலோ எங்கடா இருக்கேன்? உன் பின்னாடி தான் இருக்கேன். டடக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. ஹே அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு இந்த மனுஷனை போய் கட்டி பிடிச்சிக்கிறீங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இங்கே அப்படியே அந்த பிள்ளை ஆன்னு பார்க்குது. தாரா இங்கே வா இங்கே வா. அப்படியே தாரா ஒரு நிமிஷம் யோசிக்கிறா. அம்மா இவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அப்படியே யோசிக்குது. எங்கே பார்த்தியா இவர் தான் என்னோடய பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்டு அர்ஜுன். ஓ ஹாய் அங்கிள். ஹாய்டா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே தாராவை தூக்கிட்டு வாங்க உள்ளே போகலாம். அங்கிள் உங்களை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் தான் எங்கள் அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? என்னை பற்றிலாம் சொன்னதே கிடையாதாவா? சொன்னதில்லை. அப்படியே உங்களை பார்த்து மறைக்கிறேன். சரி விட்றா வாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 3 பேர் அப்படியே உள்ளே போயிட்டுருக்கீங்க. இங்கே தயங்க பார்க்கலாம். தயங்கமே அந்த மால்லே தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. சரி ஃபஸ்ட்டு எங்கே போகலாம்? ஃபஸ்ட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமா? எனக்கு பசிக்குது. ஆமாம்ல ஸ்நாக்ஸ் டைம் ஆகிடுச்சுல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த மால்லே வந்து அந்த ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அங்கே வந்து போகிறீங்க. இங்கே தயாங்க வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கவே சார் இது ஓகேவா? ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தயாங்கே வந்து பில் பே பண்ணிடுறாரு. சார் உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? பரவாயில்ல நீ என்னோடய செக்ரட்டரி, இது கூட பண்ணலான்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வராரு. சார் எனக்கு கொஞ்சம் பசிக்குது, எதாவது சாப்பிட்டு போகலாமா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுமே இப்போ கெஃபேக்காக தான் வந்துட்டுருக்காரு. நீங்களுமே அங்கே தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். நியூசியாங் அடுத்த எபிசோட சந்திக்கலாம். பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. பாய் பாய். லவ் யூ அர்மீஸ். Na 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 na